அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா வணக்கம். வணக்கம் சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா, தமிழர்கள் எல்லாம் நன்றி உள்ளவங்க. தமிழர்கள் பார்த்திங்கன்னா, செய் நன்றி மறவாதவர்கள் அப்படின்னெல்லாம் பெருமையாக இருந்தது. பெருமையாக தோள் தட்டி மார்தட்டி சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் பார்த்திங்கன்னா, முக்கியமாக குளத்தூர் மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஒரு தலைவர் அந்த இடத்த ஒரு மினி சிங்கப்பூராகவே மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த இடத்துல அவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு அவ்வளோ எண்ணற்ற திட்டங்கள் என்னென்னன்னு சொல்லவே முடியாத அளவுக்கான திட்டங்கள் சொல்கிறதுக்கு இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு திட்டங்கள் அவங்க அப்பாவில் இருந்து கலைஞர் அவர்கள்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளோ நோட் பண்ணி அவ்வளோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்கள எங்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர். எங்கள் அப்பா அம்மா தானே படிக்க வச்சாங்க, அவர் எங்கே படிக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு. அப்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டீங்க? இது ரொம்ப ரொம்ப ஒரு தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு கேவலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா தமிழன்கிற தமிழ் பற்று உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறதுக்கே நான் கேவலப்படுற மாதிரி இருக்குது எனக்கு. அந்த மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். என்ன ஒரு ஒரு என்ன விஷயத்தை நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே தெரியல. ஒரு குழந்தைகளுக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு குழந்தைகளுக்கு செருப்புலேருந்து, பாடத்திட்டத்திலிருந்து, கல்வியிலிருந்து, கவர்மெண்ட் வேலையில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும்னு இன்றைக்கி பூஜை பண்ணுற வரைக்கும், கோயில் கருவறைக்குள்ளே செல்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்த கலைஞர் அவர்கள் தான் எல்லாத்தையுமே கொடுத்தாரு, எல்லாத்தையுமே கொண்டு வந்தார். ஒவ்வொரு கையெழுத்தும் அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு கையெழுத்துமே அவர் நல்லா யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பண்ணியிருக்காரு. ஒரு செருப்பு கொடுக்கறதில்ல, ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூலில் செருப்பு கொடுக்கறதில்ல. வெயிலில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செருப்பு போடாமல் எல்லா பிள்ளைகளும் செருப்பு போடாமல் ஸ்கூலுக்கு போன சமயத்தில் நானும் போயிருக்கேன். செருப்பு போடாமல் வெயிலில் பத்திக்கும் 2 கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். ஏன்னா ஸ்கூலுக்கு செருப்பு போட்டு போனால் தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளும் எப்படி போட்டு போகிறாங்களோ அதே மாதிரி தான் போடணும்னு எங்கள் வீட்டில் செருப்பை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் கலைஞர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே செருப்பு போட்டு ஸ்கூலுக்கு போனோம். அந்த இடத்துல அதை நான் அனுபவிச்சிருக்கேன். கால் பத்திக்கும் அப்படியே ஓடி போய் நிழல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுருக்கும். மாதிரி செருப்பு முதல் கொண்டு கொடுக்கறதுலேருந்து, புக்கு நோட்டு கொடுக்கறதுலேருந்து, குழந்தைகள் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வராதவங்களாம் வர வைக்கிறதுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்ணுன்னு சத்துணவு திட்டத்தில் முட்டையை கொண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மக்களை பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்து, அதுக்கப்புறம் அவங்கள கல்வியில் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் முன்னேறதுக்கு எல்லா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ கரெக்டாக சொல்ல வரலை. இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா, அப்புறம் கலைஞர் தான் செஞ்சார், இவர் என்ன செஞ்சார், ஸ்டாலின் என்ன செஞ்சார், முதலமைச்சர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, காலை உணவு திட்டம். அது காலையில் சாப்பிடாமல் ஓடி போகிற குழந்தைகளுக்கு தான் தெரியும் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு. அவங்க பெற்றோர்கள் அதை அனுபவிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியலை. ஏன்னா அவங்க அதை பார்த்திங்கன்னா உணர்ந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா
ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காது. ஒரு திரையில் வர்ற ஒரு போலிக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணும், இப்படி தூக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையே தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கெல்லாம் தோணுச்சு? தமிழ்நாட்டை கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணினார்? அவருக்கு என்ன ஒர்த் இருக்குது அவருக்கு? சுத்தமாக ஒர்த்தே இல்லாத அவர் ஒய்ஃபை சொன்னார். நான் சொல்கிறேன், ஒர்த்தே இல்லாத ஒரு ஆளுக்கு ஆட்சியை தூக்கி கொடுத்துருக்கீங்க. மக்களே, ரொம்ப தவறாக வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அது இந்த குளத்தூரில் இருக்காங்க பாரு, அவங்கள மாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அடி காத்திருக்கு. அவங்க மறக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஜய் வந்து செய்ய போகிறாப்புல. அது கண்டிப்பாக நடக்க போகுது. வேணால் பாருங்கள். முதலமைச்சர் அவ்வளோ ஒரு இதாக வீடு வீடாக என்ன தேவை ஏது தேவைன்னு சொல்லி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து அந்த குளத்தூர் மக்களுக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க. சென்னையில் அவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ காலை உணவு அது போக தமிழ்நாடு ஃபுல்லாக காலை உணவு திட்டம், ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபா. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னாலாம் வந்து அந்த 1000 ரூபாய்க்கு எழுதுறதுக்கு நான் தான் எங்களுடைய மாவட்டத்தில் எங்களுடைய ஏரியாவில் நான் எழுதினேன். அவ்வளோ பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேருக்கு நான் என்ட்ரி போட்டு கொடுத்தேன். ஆனால் எனக்கு வந்து அந்த 1000 ரூபா வரல. 4-5 டைம் எழுதி கொடுத்து எனக்கு கேன்சல் ஆகி இப்போ லாஸ்ட் டைம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை நான் அந்த 1000 ரூபாயும் அப்போ லாஸ்ட்டாக வந்து 5000 வாங்கியிருக்கேன். மற்றபடி நான் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா எங்கள் வீட்டில் என்னை வந்து பார்த்திங்கன்னா தெண்டச்சோறு வீட்டில் எல்லோரும் நான் 2 பசங்க எனக்கு, எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்கிறது தெண்டச்சோறுன்னு. வீட்டில் அவ்வளோ வேலை செய்கிறாங்க. நான் என் கிடைச்ச வேலை எல்லாமே நான் செய்வேன். நான் வேலை செய்யாமல் இருந்ததே கிடையாது. நான் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சு சம்பாரிச்சிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் நான் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன். ரெகுலராக இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் சம்பாரிச்சிட்ருக்கேன். ஆனால் அப்போவே என்னை தண்டச்சோறுன்னு சொல்லி தான் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த 1000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்சிருந்தா என்னுடைய சாப்பாட்டுக்கு இந்த 1000 ரூபா நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உனக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. அதை பற்றி நான் வருத்தமும் படலை. அதுக்கப்புறம் திரும்ப நான் எழுதி கொடுத்து இப்போ வந்து எனக்கு லாஸ்ட்டாக வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு நாளைக்கு வேலை இல்லைனாலும் இப்போ இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை. 30ஆம் தேதி வரைக்கும் நான் வேலை செஞ்சேன். இன்றைக்கி என் கையில் வேலை இல்லை. வேலை இல்லைனாலும் என்னுடைய அந்த 1000 ரூபாயை கொடுத்து நான் வந்து வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு நானும் சாப்பாட்டு செலவுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அது இல்லாமல் போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லாஸ்ட்டாக கிடைச்ச அமௌண்ட்டு மட்டும்தான். மற்றபடியெல்லாம் நான் எந்த இதுவும் வாங்கலை. எங்கள் வீட்டில் யாரும் கவர்மெண்ட் ஜாப்பில் யாரும் இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, என்னென்ன வந்து திட்டங்களில் யார் யார் அனுபவிச்சிருக்காங்க, எல்லாமே என்னுடைய உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற நினப்பில் அவங்க அனுபவிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் கிடச்சிருக்குன்னா எனக்கு சந்தோஷம். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு திட்டம் கிடச்சிருக்கா எனக்கு சந்தோஷம். 700 பேருக்கு நான் வந்து என்ட்ரி போட்டேன். என்னுடைய மொபைல்லேருந்து 700 பேருக்கு நான் என்ட்ரி போட்டேன் மகளிர் உரிமை தொகைக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 45 ஃபார்ம் தான் ரிஜெக்ட். அதில் என்னோடது ஒன்று ரிஜெக்ட் ஆனது. மற்றது எல்லாருக்குமே வந்து கலைஞர் உரிமை தொகை கிடச்சிது. அது வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சது. எனக்கு கிடச்ச சந்தோஷத்தில் தான் நான் இருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கலையே, நான் கோபமே படலை. ஏன்னா எனக்கு அதுக்கான அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்துட்டேன். அந்த மாதிரி இப்போ 5வது தடவை எழுதி கொடுத்த போது தான் எனக்கு கிடச்சிது. அது உங்களுடன் ஸ்டாலினில் எழுதி கொடுத்த போது தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சேங்ஷன் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும். அதனால் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் வந்து வாங்கினவங்க ஃப்ரீ பஸ்ஸில் போனவங்க ஃப்ரீ பஸ்ஸும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ விஷயங்களில் எனக்கு வந்து வெளியே வந்து நான் அலைஞ்சு திரிஞ்சு தான் வேலையை வந்து பார்க்கணும். இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு 1 மாதம் வேலை இருக்கும், 1 மாதம் இருக்காது. இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் எடுக்கிறது என்னுடைய வேலை. ஃப்ரீ கோர்சஸ் கவர்மெண்ட்டில் கொடுக்குற ஃப்ரீ கோர்ஸை நான் ஒரு ட்ரைனர்.
அதுதான். அது என்னுடைய வேலை. அது 1 மாதம் எனக்கு கிடைக்கும், 1 மாதம் கிடைக்காது. அந்த மாதிரி வெளியே ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணி தான் நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தபோது எனக்கு இந்த ஃப்ரீ பஸ்க்காக நான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி ஃப்ரீ பஸ்ஸில் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரூ. 120 செலவாகும். அந்த ரூ. 120 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சம். 120னா மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ பஸ் எனக்கு கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு கிடைச்சிருக்கிறத தவிர நேரடியான வந்து கவர்மெண்ட்டினுடைய திட்டங்களை நான் அனுபவித்தது கிடையாது. அப்படி இருந்தும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்றியோடு இருக்கோம். நான் வந்து உதயசூரியனுக்கு தான் வந்து ஓட்டு போட்டேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் 4 ஓட்டுமே உதயசூரியனுக்கு தான் போட்டோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. என்னென்னா ஒவ்வொரு விஷயங்களும் இந்த டிவி கொடுத்ததையெல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டில் டிவி போடுவாங்களான்னு சொல்லி போய் எட்டி பார்த்து காத்து கிடந்து அதுக்கு பின்னாடி போய் நின்று வெயிட் பண்ணவங்கள நான் அப்புறம் யோசித்தேன். வந்து நாங்கள் சாப்பிட உட்காரும்போது டிவி ஆஃப் பண்ணிடுவோம். அது மாதிரி எல்லாம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணதெல்லாம் யோசித்து பார்த்தா அந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு கலைஞர். போய் ஒரு தன்மானத்தை சுயமரியாதையை விட்டு ஒரு வீட்டில் போய் அவங்க டிவி பார்க்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு டிவி கொடுத்தாங்க. டிவி கொடுத்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே தெரியணும்னு. இன்றைக்கி கணினி தொழில்நுட்பம் நம்ம தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்குதுன்னா காரணம் கலைஞர் தான். இப்போ ஸ்டாலின் வந்ததுக்கிட்டேருந்து எண்ணற்ற திட்டங்கள், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்து எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த குளத்தூரில் இருக்கிற மக்கள் வந்து நன்றி மறந்து இவ்வளவு கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா அவரை தோற்கடிப்பாங்கன்னு கனவுல கூட நினைக்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் கூட வேறு. ஆனால் இந்த குளத்தூர் மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கும் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. திமுகவிற்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். தோல்விகளை எல்லாத்தையுமே வெற்றி படிகளாக மாற்றி அதில் ஏறி பயணம் செஞ்சுட்டு வந்தது தான் திமுக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி, என்ன மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மக்களாக ஓட்டு போட்டாங்களா, இல்லை நிறையா சொல்கிறாங்க அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏடிஎம்கே ஜெயிச்சதுனாலும் பிஜேபி ஜெயிச்சதுன்னா சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது விஜயை வந்து திரிசா பாமையில் போய் பேசிகிட்டு வந்திருக்காங்க. விஜய் பின்னாடியே போயிருக்காரு, போய் பேசியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அவருடைய அந்த கரூர் கேஸை வச்சு அவரை லாக் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ தான் ஜெயிக்க போகிற, ஆனால் நாங்கள் பண்ணுறதெல்லாம் பிஜேபி என்ன சொல்லுதோ அதுக்கு தலையாட்டி கையெழுத்து போடுற மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிறதுக்கிறதா அரசியலை நான் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு வர ஒரு நபர், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குது, என்ன வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் மிகச்சிறந்த பத்திரிகையாளர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த எல்லைக்கும் போய் தகவல்களை திரட்டி மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய பத்திரிகைகளை எல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்டு படிச்சுட்டும் இருக்கேன். அதில் வந்து வந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இந்த மாதிரி வந்து அஜெண்டா வந்து அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அந்த மாதிரி வந்து மிஷினை வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து அவங்க தகவல் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப, அதாவது ஃபுல்லாகவும் வராமல் தொங்கு சட்டசபை அமைக்கிறதுக்காக அமைக்கிற மாதிரி கொடுத்து யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி முதலமைச்சரை வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் பாயிண்ட்டாக அவரை வந்து வீக் பண்ணுறதுக்காக அவரை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தோற்கடிச்ச மாதிரி ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணியிருக்கிறதா கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை.
அப்படி ஏதாவது இருந்தால் மக்களே தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்ட அப்படிங்கிறத ஓப்பனாக ஒரு பெட்டி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பதிவு பண்ணால் நல்லாயிருக்கும், பேர் எழுதி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. இல்லை மக்களாக நாங்கள் தான் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரி, அந்த மாற்றத்தையும் நாங்களும் பார்க்குறோம். அந்த மாற்றத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருக்கு என்ன தெரியும், என்ன பண்ண போகிறாரு, மக்களை வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்தணும், அவ்வளோதான். மேலே கொண்டு போகணும். இருக்கிற இதிலேருந்து 50 வருஷம் வந்து பழையபடி கீழே கொண்டு போயிடக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இருந்தாலும் திமுகவில் இருக்க நாங்கள் கண்டிப்பாக திரும்பவும் முதலமைச்சராக ஸ்டாலின் ஐயாவை வந்து பார்த்திங்கன்னா அமர வைக்கிறதுக்கான நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம், உழைப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம். திரும்பவும் மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தில் மலரும். திமுக உதயசூரியன் உதித்தே ஆகும் என்பதை ஆணித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன்.